இப்போ எம்பி தேர்தலில் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து 3 கட்சியிலையும் பணம் வாங்கினாங்க. இப்போது திமுக, அண்ணா திமுக, இது வந்து பாரதிய ஜனதா 3 கட்சியிலையும் பணம் வாங்கிட்டு அவருக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. ஒரு மேடை நாகரிகம் தெரியல, அது எப்படி நடந்துக்கணும் தெரியல, ஒரு தலைமை பண்பு இல்லை. எதுக்கெடுத்தாலும் ஏதாவது நிர்வாக குழுவில் வரும்போது இவர் முதல்ல 2 பேர் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பேசுனவங்களாம் அவர் பார்த்த பார்வையிலேயே எரிஞ்சு விழுந்தனா எல்லாருக்கும் பைசா கொடுத்து இந்த மாதிரி அவர் பக்கம் எழுத்துக்கல. இல்லை என்ன ஒரே நாளில் சாவடிச்சிட்டான், நான் செத்தே போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என் நெஞ்சில் குத்திட்டான், இதுவால் ஈட்டியால் நெஞ்சில் குத்திட்டான், முதுகில் குத்திட்டான். அவர் ராம்தாஸ் சொன்ன வார்த்தை தான். ஸோ இந்த மாதிரி லெவலில் இருக்கிற ஒரு ராம்தாஸ் அவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்து அவங்க காசு வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் செலவு பண்ணுறாங்க, ஏதோ போகிறாங்க. நடைப்பயணம்னா நடந்து போகணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, வேன் ஜீப்பில் ஏறிக்கிட்டு மேடை போட்டிருக்க ஒரு 100 மீட்டருக்கு கீழே இறங்கி அப்படியே நடந்து மேடையில் ஏறி ஏதாவது முழங்கிட்டு போகிறான், பொய்யா பேசுகிற மாதிரி. அன்புமணி அவர்கள் எதுவுமே தெரியாம சும்மா வாய் விடுறாரு அப்படின்னு சொல்றீங்க. வாய் விடுறாரு, அவனுக்கு வேற என்ன இருக்குது, அது கூட சரியா பேச தெரியாது. வாய் விடுறது கூட அவங்க என்ன இதுவரையிலும் என்ன அன்புமணி என்ன பண்ணியிருக்கிறாரு. அவர் அமைச்சராக இருந்தாருமா, அமைச்சராக இருக்கும்போது 420 500க்கு மேலே சீட்டு வந்து யார் பண்ணாலும் கொடுக்கலாம். எம்பிபிஎஸ் சீட்டு ஒரே ஒரு தமிழனுக்கு கொடுத்தாரா, இல்லை 25 பேர் செத்து போனான துப்பாக்கி சூட்டில் அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்தாரா? யாருக்குமே கொடுக்கலையே. அவங்க உதவாக்கிறதான அன்புமணி. இங்கே ஒரே ஒரு வன்னியனுக்கோ ஒரே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவனுக்கு கொடுக்கலையே. அவங்களாம் செய்ய மாட்டாங்க. அவனுங்க வந்து கொள்ளை அடிக்கிறது தான் வேலை, ஊர் தாலி அறுக்கிறது தான் வேலை. சண்டை மூட்டி விட்டுட்டு அவன் மாட்டான் வேலையை பார்ப்பான். ஒன்று சொல்லுங்கள் ஏதாவது செஞ்சுருக்கான்னு. ராம்தாஸ் இவ்வளோதான் சொல்லணும், எல்லாத்துக்கும் அது இதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்த சமுதாயத்துக்கு நான் செஞ்சேன்னு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி தலைவர் CN ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ பாமகவில் பார்த்தீங்கன்னா உட்கட்சி பூசல் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த உட்கட்சி பூசலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த உட்கட்சி பூசல் இல்லாம பண பிரச்சனை. அது வந்து பாமகன்றதே பணத்துக்கான மகனுக்கான கட்சியாக இருந்தது. இப்போ அடுத்தது வந்து ஒரு மகளை கொண்டு வந்துட்டாங்க, பணத்துக்கான மகளுக்கான கட்சி இப்போது. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பிரச்சனைலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ எம்பி தேர்தலில் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து 3 கட்சியிலையும் பணம் வாங்கினாங்க. இப்போது திமுக, அண்ணா திமுக, இது வந்து பாரதிய ஜனதா 3 கட்சியிலையும் பணம் வாங்கிட்டு அவருக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல. ஆனால் வந்து யாருக்கு, ராம்தாஸுக்கு. அவர் வந்து ஒப்பந்தத்துலலாம் கையெழுத்து யார் போட்டது, ராம்தாஸ். அவர் வந்து அண்ணா திமுகவில் பேசி வச்சுருந்தார். பையன் வந்து இதில் பிஜேபியில் பேசிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, காலை பிடிச்சா சொல்கிறாங்கல்ல, ஒரு மருமகள் ஒரு கால், மகன் ஒரு கால் பிடிச்சிட்டு என்னை கெஞ்சுறாங்க, இல்லைனா எனக்கு இப்போவே நீ தான் கொல்லி போடணும் அப்பாவே, அதெல்லாம் சொல்லி வாங்குறாங்க. நான் வந்து தூங்கி எழுந்த உடனே பாரத மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது ரோட்டில். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பையன் வரான், அவன் பேர் அண்ணாமலை. அப்புறம் வந்து முருகன்லாம் வந்தார். அப்புறம் நாங்கள் ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு பணத்துக்காக அந்த இதுக்காக மட்டும்தான் நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து, அது காரணம் உங்களுக்கே தெரியுமே அப்படின்னா அவங்க மகன் மேலே நிறைய வழக்கு இருக்குது. அந்த வழக்குக்கு வந்து இப்போ நிலுவையில் இருக்குது. ஆமாம். இப்போ கூட ரீசெண்டாக வந்து அவர் மேலே இருக்க 16 குற்றத்துக்கு வந்து நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த வழக்கு இல்லைம்மா, மத்திய அரசாங்கம் அவர் அமைச்சராக இருந்தார்ல, சுகாதாரத்துறை அமைச்சர். அப்போ வந்து இவர் கீழே வேலை செஞ்சார் இல்லையா, கேதன் தேசாய், எய்ம்ஸினுடைய அதிகாரியாக இருந்தார். அவர் வீட்டில் ஒரே ஒரு வீட்டிலேருந்து 1600 கோடி ரூபாய் அங்கேருந்து எடுத்தாங்க. அந்த எடுத்த பணத்தை எண்ணுறதுக்கு கவுண்டிங் மிஷின் பேங்க்லேருந்து பத்தலைன்னு 3 மாவட்டத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லாம் கூப்பிட்டு வந்து கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. இன்னும் அதே வீட்டில், அந்த கேதன் தேசாய் வீட்டிலேருந்து 7 டன் கோல்டு 7000 கிலோ எடுத்தாங்க. அது லாரியில் எடுத்துகிட்டு போனாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பெரிய வழக்கு அன்புமணி மேலே இருக்குது. அது இல்லாமல் அதாவது வந்து என்னென்னா, மருத்துவக் கல்லூரிக்கு வந்து உரிமம் வழங்குகிற லைசன்ஸு அவர் தானே கொடுக்க முடியும். அப்படி கொடுத்ததில் வந்து தவறாக கொடுத்துருக்கிறாரு அந்த உரிமம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக கொடுத்துருக்குறோம். அந்த வழக்கு தனியாக இருக்குது. ஸோ இந்த வழக்குகளெல்லாம் அவர் மேலே இருக்குது. அந்த பாட்டியாலா கோர்ட்டு படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்காரு. இது நிறைய பேருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா,
அதனால தானே அவர் அங்கே இருக்கிறாரு. அவர் சிண்டு வந்து பிஜேபி கிட்ட இருக்குது. அவர் வேறு எங்கேயும் ஜிம்பிக்குன்னு போக முடியாது, எந்த கட்சிக்கும் போக முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து பூதாகரமாக இருக்கிறதுனால அவர் வந்து எப்பயுமே பிஜேபியை சப்போர்ட் பண்ணி தான் இருப்பார். ஸோ அது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 16 அது வந்து இவங்க கட்சிக்குள்ள நீ இதெல்லாம் செயல்படுத்தலை. அவர் சொன்னார்ல, ஒரு மேடை நாகரிகம் தெரியல, அது எப்படி நடந்துக்கணும் தெரியல, ஒரு தலைமை பண்பு இல்லை, எதுக்கெடுத்தாலும் ஏதாவது நிர்வாக குழுவில் வரும்போது இவர் முதல்ல 2 பேர் பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பேசினவங்களாம் அவர் பார்த்த பார்வையிலேயே எரிஞ்சு விழுந்தனா எல்லாம் தகவலை வந்து பரிமாற்றம் கூட பண்ணலை. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அடுக்கடுக்காக வேறு என்ன சொல்கிறாரு, என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க அம்மா வந்து ராம்தாஸ்னு யூஸ் பண்ணக்கூடாது, இனிஷியல் ஒன்றா போட்டுக்கிட்டோம், அது ஒன்று. 2வது வந்து அது மாதிரி அவர் நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறார். என் கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது, கட்சி கொடியை யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறது மட்டும் இல்லை, நேராக வந்து டிஜிபி அலுவலக காவல்துறை அங்கே வந்து பண்ணியிருக்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்துறை ஹோம் செக்ரட்டரிக்கிட்டையும் அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் என் வீட்டில் வந்து ஒட்டு கேட்கும் கருவி வச்சுட்டாரு. அந்த ஒட்டு கேட்கும் கருவியில் என்னென்னா, எனக்கு எப்படி டவுட் வந்ததுன்னா, நான் யார்கிட்டையாவது பேசுனா அடுத்த சொடக்கு போகிற நேரத்தில் அவங்களுக்கு தெரியுது, அவங்க வந்து அவங்கள கண்டுபிடிச்சி திருவண்ணாமலையில் என்ன ஒரு பார்க்குறதுக்கு வேன் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவங்கள பேசி அப்படியே திருப்பி அனுப்பிட்டாரு. அந்த மாதிரி நிறைய சொல்லார். இப்போ இவர் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ராம்தாஸ் கூட்டினார். கூட்டும்போது மொத்தம் 108 மாவட்ட செயலாளர் பிரித்து வச்சுருக்காங்க. அதில் என்ன நடக்குது, 8 பேர் தான் வரா, மீதி 100 பேர் வரல. அப்போது ராம்தாஸ் என்ன சொல்கிறார், அன்புமணியை எல்லாருக்கும் பைசா கொடுத்து இந்த மாதிரி அவர் பக்கம் இழுத்துக்கிட்டு இல்லை என்ன ஒரே நாளில் சாவடிச்சிட்டான், நான் செத்தே போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என் நெஞ்சில் குத்திட்டான், இதுவால் ஈட்டியால் நெஞ்சில் குத்திட்டான், முதுகில் குத்திட்டான், அவர் ராம்தாஸ் சொன்ன வார்த்தை தான். ஸோ இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து அன்புமணி மேலே வைக்கிறார். இவருக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறார். அன்புமணிக்கு வந்து அவங்க மத்திய மந்திரி ஆனது கூட 2வது வருஷமே நான் போக மாட்டேன், அப்படி இல்லைன்னா அவனை தான் நான் தான் சொல்லி அந்த இதெல்லாம் பண்ணி விட்டேன் அப்படின்னு. ஸோ ராமதாஸ் வந்து நாங்கள்லாம் சொல்லும்போது அன்புமணியை தத்தி தாண்டவராயும் ஒன்றுத்துக்கு உதவதான் புண்ணாக்கு புளி மூட்டெல்லாம் சொல்லும்போது யாரும் கேட்கல. இப்போ அவரே சொல்கிறாரு, அவன் ஒன்றுக்கு உதவாதவன், இவன் எங்கே உரிமை மீட்க போகிறான், இப்போ உரிமை மீட்கிற போராட்டம்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன உரிமை யார்கிட்டேருந்து மீட்க போகிறேன் அவர் கேட்குறாரு. 2வது வந்து என்னன்னு கேட்குறீங்கன்னா, ராமதாஸ் வந்து நான் தான் வேர், இந்த வியர்வையும் இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துலேருந்து தான் வந்து கட்சி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்கிறாரு. அன்புமணி என்ன சொல்கிறாரு, அன்புமணி கூட இருக்கிறவங்களாம் அவரு நிர்வாகிகளாக நியமனம் பண்ணுறாரு போகிறாரு. ராமதாஸ் ஒரு ஸ்டெப்பு நல்ல கிளவராக என்ன பண்ணுறாரு, முதல்ல தந்த கட்டமைப்பை வந்து சரி பண்ணுறாரு. இப்போ நிர்வாக குழுவில் வந்து முன்னாடி 19 பேர் இருந்தாங்க, இப்போ ஒரு 3 பேர் சேர்த்து 22 பேர் இவர் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த இதில் கட்சியில் இருக்கிறவங்களாம் நீக்கி விட்டுட்டு புதுசாக போட்டார். புதுசாக போட்டது ஏற்கனவே சட்டத்திட்ட பிரகாரம் அந்த வந்து முஸ்லீம் தான் இருந்தாங்க, மன்சூர். இப்போ புதுசாக போட்டவர் அவர். அந்த இதில் பொதுச்செயலாளர் இருந்தால் வடிவேல் ராவணன் போயிட்டார். அவரை பற்றி என்ன சொல்கிறாரு, போயிட்டு வரேன், வீட்டுக்கு போயிட்டு துணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். அவர் தேனி. அன்புமணி மதுரையிலே பிடிச்சி மடக்கி ஃப்ளைட்டில் கொண்டு வந்து அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டு 7 ஸ்டார் ஹோட்டலில் மிதக்க விட்டான், குடிக்க விட்டு மிதக்க விட்டான், அவனும் சேர்ந்து வந்தான். இதெல்லாம் ராம்தாஸ் சொன்ன வார்த்தைகள், நம்ம வேறு எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற பொதுச்செயலர் அங்கே போனார், அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அந்த திலகபாமா பொருளாளர் இங்கே இருந்தாங்க, அவங்கள அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க யாரெல்லாம் அனுப்புகிறாரோ அவர் சேர்த்துக்கிறாரு. இவர் புதுசாக போட்டுக்கிட்டு இருக்காரு, நிர்வாகிகளை போட்டு. முதல்ல வந்து நிர்வாக குழு சரி பண்ணார், செயற்குழுவை சரி பண்ணிக்கினார், அப்புறம் பொதுக்குழுவும் சரி பண்ணி 9000 பேருக்கு என்ன கொடுக்குறாரு, கடிதம் கொடுக்குறாரு, நியமன கடிதம்லாம் ராம்தாஸ். ஸோ இவங்க வந்து பஜனை கோஷ்டின்னா ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு பஜனை பண்ணின்னு இருக்குது. இவங்க கூட இருக்கிறவங்க யாரும் அவ்வளோக்கு ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய ஆள் இல்லை, எல்லாமே ரொம்ப குடுகுடு கிழமை நடக்க முடியாதவங்க, அவங்க தான் அந்த இது நடத்துகிறாங்க. இந்த அனுபவம் இருக்கிறதுனால இவர் அவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு உனக்கு பதவி தரேன், போ, நீ பதவி கொடுத்தா என்னென்னா பாமகவில் எல்லாரையும் போயிட்டு வந்து நிதி வசூல் பண்ணுறது, கொள்ளடிக்கிறது, பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க, 16 குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியும், ஒன்று கேமரா வச்சுருந்து அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சைபர் கிரைம்க்கு கொடுத்துட்டாங்க, வந்து எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்க, டிஜிபி ஆஃபீஸிலும் கொடுத்துட்டாங்க. ஸோ ராம்தாஸ் பெரிய தலைவர் அது இதுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லாத ஒன்றுத்துக்கும் உதவாத ட்விட்டரை முடக்கிட்டாங்க. ராம்தாஸ்து கிடையாது,
அப்புறம் வந்து எக்ஸ் வலைதளமும் கிடையாது. அதுக்கும் ஒரு பெட்டிஷன், என் எக்ஸ் வலைதளத்தை மீட்டு கொடுங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி லெவலில் இருக்கிற ஒரு ராம்தாஸ், அவங்க அப்பர் ஹேண்ட் எடுத்து அவங்க காசு வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் செலவு பண்ணுறாங்க, ஏதோ போகிறாங்க. நடைப்பயணம்னா நடந்து போகணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, வேன் ஜீப்பில் ஏறிக்கிட்டு மேடை போட்டிருக்க ஒரு 100 மீட்டருக்கு கீழே இறங்கி அப்படியே நடந்து மேடையில் ஏறி ஏதாவது முழங்கிட்டு போகிறான். பொய்யா பேசுகிற மாதிரி. அவன் பேசி 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இல்லை அன்புமணி. அந்த இவர்கிட்ட பேசி, துரைமுருகன் தம்பி எல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசு, நீ தெரியாமல் பேசாத அப்படின்னு அவர் மாறி பேசினார். அதுக்கு அவங்க வந்து அவர் மூக்க உடச்சி அனுப்பிட்டார். ஏவா வேலுக்கிட்ட அந்த மாதிரி தப்பாக பேசினார் அந்த மாவட்டத்தை பற்றி, அதுக்கும் அவங்க பதில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது ஆணித்தரமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதில் பின்விளைவுலாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதே ஒன்றும் இல்லை. அன்புமணி அவர்கள் எதுவுமே தெரியாம சும்மா வாய் விடுறாரு அப்படின்னு சொல்றீங்க. வாய் விடுறாரு, அவனுக்கு வேற என்ன இருக்குது? அது கூட சரியாக பேச தெரியாத வாய் விடுறது கூட. அவங்க என்ன இதுவரையிலும் என்ன அன்புமணி என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் அமைச்சராக இருந்தாருமா. அமைச்சராக இருக்கும்போது 420 500க்கு மேலே சீட்டு வந்து யார் பண்ணாலும் கொடுக்கலாம், எம்பிபிஎஸ் சீட்டு. ஒரே ஒரு தமிழனுக்கு கொடுத்தாரா? இல்லை 25 பேர் செத்து போனான துப்பாக்கி சூட்டில், அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்தாரா? யாருக்குமே கொடுக்கலையே. அவங்க உதவாக்கிறதான அன்புமணி. ஆனா இப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வன்னிய சமுதாய மக்களுக்காக 10.5% இடஒதுக்கீடை வந்து அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு புரட்சியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவன் வந்து 10.5 பேசுறதுக்கு என்ன தகுதி? இது 10.5க்கு அப்பன் நான் தான் வழக்கு போட்டு ஜெயிச்சு கொடுத்தேன். ஸோ நான் கலைஞர் அவர்கள் வந்து அப்போ ஒப்பந்தம் போடும்பொழுது 7 நாள் சாலை மறியல், அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது முடிஞ்ச பிறகு நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். தேர்தலை புறக்கணித்த பிறகு முதல்வர் வந்து கலைஞர் வரார். அவர் கலைஞர் ஆட்சி அமைச்ச 43வது நாள் எங்களை அழைச்சி ஒப்பந்தம், அதில் தான் வந்து 20% ஒதுக்கீடு, 108 ஜாதி. அதில் ராம்தாஸ் கைது போட்டார. உறுப்பினர் அட்டையெல்லாம் யார் பேரில் இருக்குது? CN ராமமூர்த்தி பேரில் தான் இருக்குது. ஆயுள் உறுப்பினர் அட்டை என் பேரில் தான் இருக்குது. இப்போ காவேரி எம்எல்ஏலாம் சொன்னார்ல, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போகும், அதில் பார்த்தா என் பேர் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து எல்லாத்தையும் கட்டமைச்சு அப்படியே வச்சுருந்தோம். இவனுக்கு வந்து வண்டி ஓட்டிக்கின்னு தப்பாக பண்ணிக்கின்னு இந்த சமுதாய மக்களை வம்பு தும்புல மாட்டி வழக்குகளை விடுறாங்க. ஸோ இந்த 10.5% எப்படி வருது? 20 வருது, 108 ஜாதி, அப்புறம் 8 ஜாதி சேர்க்குறாங்க, 116 ஜாதி. வன்னியர்களுக்கு கிடைப்பது முதல்ல 108 ஜாதியாக இருக்கும்போது ஒரு கணிசமாக கிடைச்சிது. 116 ஜாதி வரும்போது அது சுருங்கி போனது. 3% கீழே வந்ததுனால நான் தானே வழக்கு போடுறேன் கருணாநிதி எதிர்த்து. அவர் முதலமைச்சராக இருந்தார். இப்போ வழக்கு போடும்போது 15% கேட்டோம். அந்த 15% வழக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு கேட்டதுக்கு அப்போ வந்து என்ன பண்ணாங்க, கேஸு எல்லாம் முடிஞ்சு அது வந்து பேக்வேர்டு கமிஷன் போய் வரணும். பேக்வேர்டு கமிஷன்றது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் ஒரு கமிஷன். அவங்க தான் இடஒதுக்கீடை ஆல்டர் பண்ண முடியும், மாற்றி அமைக்க முடியும். இந்த அரசுக்கெல்லாம் அந்த அதிகாரம் கிடையாது. அவங்க சொன்னதை இவங்க செயல்படுத்தணும், அவ்வளோதான். எந்த மாநில அரசாக இருந்தாலும், எந்த யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும். அந்த மாதிரி நாங்கள் 15% நான் கேட்டு வழக்கு போட்டதுக்கு ஜெயிச்சு ஃபைனல் ஆர்டரே போட்டார். இவர் வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அடுத்து எஞ்சி இருக்கிற 22 ஜாதி, இசை வேளாளர்லேருந்து அம்பலக்காரர் அந்த மாதிரி உள்ள ஜாதியெல்லாம் சேர்த்து 20. ஸோ இப்போ வந்து அந்த 20 பிரித்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த நேரம் பார்த்து ராமதாஸ் போராட்டம் பண்ணால் 35,580 பேர் மேலே வழக்கு வாங்கினாங்க. இதுக்கு என்ன சம்பந்தங்குது? போராடினால எங்கே கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க தான் போராடி ஒப்புதல் வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வந்து சொல்றாங்க. அதை வந்து முதல்வர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் இல்லை. அவனுக்கு என்ன தெரியும், அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். டெய்லி அறிக்கை விடுவான். இப்போ அறிக்கை விடுறது இல்லை. டெய்லி அறிக்கை வரும்ல ராமதாஸ் பேரில். இப்போ வருதா? இப்போ கிடையாது. ஏன் வரல? அவனுக்கு எழுதி கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பாவேந்தன். அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் அவர் தான் எழுதி கொடுத்துட்டு இருந்தார். அவர் வந்து இங்கே சென்னையில் இருக்கிற அந்த அறிக்கை, நிதிநிலை அறிக்கை, அது இதெல்லாம் போடுவாங்கல்ல, அப்போ நிழல் பட்ஜெட்டு, அதெல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கும் இவர் அன்புமணிக்கு ராமதாஸுக்கு சண்டை வந்ததுனால அவர் வந்து ராமதாஸை கூப்பிட்டு, அப்பா நீ சாவர வரல என் கூட இருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவன் வரலன்னு உடனே, நீ எனக்கு 5 கோடி கொடுக்கணும், நீ வாங்கிட்டு போனேன் அப்படின்னு. அவன் வந்து அந்த பத்திரிக்கையில் பிரிண்ட்டு போட்டு கொடுக்குது, இத்தனை வருஷமாக செஞ்சதுக்கு கேட்டான். அதோட ஒரு தலையை முழுவிட்டா மாதிரி. அதனால தான் ட்விட்டர் முடக்கிட்டாங்க, இதுவும் முடக்கிட்டாங்க, சமூக வலைதளம். ஆமாம், சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக்கு எல்லாம் முடக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 10.5% நான் கேட்டேன். ராமதாஸே உனக்கு இதுக்கு என்னடா இருக்குதுன்னு கேட்டேன். நான் அன்புமணிக்கும் கேட்டேன். டாட்டு குத்திக்கிட்டு அப்படியே அழுதான். அவன் தான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு அமைச்சராக இருந்தவன் கேமரா வச்சுக்கிட்டு அங்கே பார்த்தோன்னா கிளிசரின் இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும், அது மேலே கிளிசரின் இருக்கும்.
அவர் சொல்கிறான், அண்ணே கொஞ்சம் அழுவாண்ணே, கொஞ்சம் கையை தூக்குங்க, இன்னும் சரியாக தெரியல, அப்படிலாம் சொல்லி ஷூட் பண்ணாங்க. அது ரா ஃபுட்டேஜ் என்கிட்ட. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்களும் சரி அன்புமணி அவர்களும் வன்னிய சமுதாய மக்களுக்காக தான் வாங்கி தரணும்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அது யார் வாங்கி கொடுத்தாலும் நல்லது தானே, ஏன் நீங்க வந்து அது ஒரு குறையா சொல்றீங்க? அவன் குறையா சொல்ல, அவன் திருட்டு போயேன். என்னைக்கு வந்து வெளியே வந்தான் 12 மணி தான் வரான். அவன் இவனை 3 நேரம் குடிக்காரம்மா. அவங்களுக்கு இதுக்கு இடஒதுக்கீடுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? யார் வாங்கி கொடுத்தது இந்த சமுதாயத்துக்கு? அந்த காலத்துலேருந்து நான் தானே செஞ்சிட்ருக்கேன். வன்னியர் சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக 240 அறக்கட்டளை, 200 லட்சம் கோடி அதெல்லாம் சேர்த்து ஜனாதிபதி அவர்கள் கையொப்பம் விட்டு அதெல்லாம் வர வச்சது நானே அவனா? அதில் இவங்க 58வது அறக்கட்டளை வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு ஊரில் இருக்கிறவங்கட்டெல்லாம் பணம் வாங்கி சேர்த்து கட்டிட்டு அவன் பேரில் மாற்றிக்கிறான். கேட்டேன், என் சொந்த சொத்துங்கிறான். 1998 வரலாம் அவனுக்கு ஒரு சென்ட் நிலம் கிடையாது ராமதாஸுக்கு. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி விவரம் தெரியாமல் இந்த டிவியில் மற்றதில் வருது இல்லையா, அவங்க நிறைய வருஷம் வந்து மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிச்சாங்க. 7 அமைச்சர்கள் 11 ஆண்டு. அதனால் அவங்களுக்கு பத்திரிக்கை மீடியாவில் போகுது. நாங்கள் தான் சொல்கிறோமே இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுவோம். யார் கடைசி நேரத்தில் கோர்ட்டே சொல்லிட்டாங்கல்ல, இடஒதுக்கீடு ஏன் தரல, இல்லை என்றால் நீங்கள் பெட்டிஷன் போடுங்க, இந்த ஆட்சியை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு எல்பி தர்மராவ் ஹைகோர்ட் நீதி அரசர் வந்து சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் தானே கண்டெம்ட் போட்டேன், நான் தானே போட்டேன். அதுக்கப்புறம் வந்தது உடனே. எப்படி இவனுக்கு தெரியும்? 10.5 என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? அதுக்கு முன்னாடி அவங்களது 20% தான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க கட்சி நடத்தி காசு பார்க்குறவங்க அவங்கள தவிர வேற என்ன பண்ணியிருக்காங்க? ஏதாவது சொல்லுங்க. 25 பேர் செத்து போனாங்க. அன்புமணி அவர்கள் வன்னிய சமுதாய மக்களை வந்து பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்றீங்க. இல்லை, பயன்படுத்திக்கல. அவங்ககிட்ட யார் போவான் இப்போ? இப்போ அவன் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது யாருக்காவது செஞ்சுருக்கணும்ல, வன்னியர்களுக்கு செஞ்சுருக்கணும்ல. இல்லை அந்த மந்திரி சபையிலலாம் இருந்தாங்கள்ல, ரயில்வே மந்திரிலாம் 7000 போஸ்ட் வந்தது இல்லை, ரயில்வே ட்ராக். இது இப்போ இன்றைக்கி வந்து பீகாரி தானே இருக்கிறான், எல்லாம் கேங்மேன் கூட அவன் தானே இருக்கிறான். அதே மாதிரி இவர் ஏவா வேலு அது அரங்க வேலு இருந்தார்ல, அவர் லாலு கிட்ட இருக்கும்போது 5000 வந்தது போஸ்டிங். ஒன்று கூட இல்லை, எல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு பணம் வாங்கி வந்துட்டாங்க. இங்கே ஒரே ஒரு வன்னியனுக்கோ ஒரே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவனுக்கு கொடுக்கலையே. அவங்களாம் செய்ய மாட்டாங்க. அவனுங்க வந்து கொள்ளை அடிக்கிறது தான் வேலை, ஊர் தாலி அறுக்கிறது தான் வேலை. சண்டை மூட்டி விட்டுட்டு அவன் மாட்டான் வேலையை பார்ப்பான். ஒன்று சொல்லுங்கள் ஏதாவது செஞ்சுருக்கான்னு. ராமதாஸ் இவ்வளோதான் சொல்லணும், எல்லாத்துக்கும் அது இதுன்னு. ஒரு வெள்ளை அறிக்கை கூட இந்த சமுதாயத்துக்கு நான் செஞ்சேன்னு. அப்புறம் சும்மானாலே சொல்கிறேன், என்னது நான் வந்து இவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு 3.5%, அருந்ததியருக்கு 3% வாங்கி கொடுத்தேன்னு. அப்போ ஏன்டா வன்னியனுக்கு வாங்கி கொடுக்கல? கேட்கலாமா இல்லையா? இந்த வேலையும் கிடையாதுமா. கொள்ளை அடிக்கிறது தவிர அவனுக்கு சிந்தனை கிடையாது. ஏற்கனவே வச்சிருக்கிற பணம் உலகளாவிய அளவில் இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இல்லையே. இந்த 58வது அறக்கட்டளை இருக்குல்ல, அதில் கொண்டு போய் இந்த பொது சொத்து வாரியத்தில் ஒப்படைக்க வேண்டியதானே. 5 IAS ஆஃபீஸர் நிர்வாகம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த சமுதாயத்துக்கு ஒரு சின்ன துரும்பை கூட கிள்ளி போடாமல் சமுதாயத்துக்கு ஏதோ செய்து விட்டதாக செய்தது போல் நடிக்கிறார்கள். ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பிம்பம்லாம் இல்லை, அவங்க ஒரு தோற்றப்பொழி உருவாக்கணுன்றது செய்கிறாங்க. அதெல்லாம் இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து ராமதாஸை யாருமே பற்றி பேசுனதில்லை. எல்லாம் பயப்படுவாங்க, ஆள் அடிப்பாங்க. இப்போ எல்லாரும் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு. இப்போ என்ன விமர்சனம் பயங்கரமா பண்றாங்க அப்படின்னா, அவருக்கு ஏதோ 3 மனைவி இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்ல. அதுதான், அதெல்லாம் யார் சொன்னது, யார் வெளியிட்டது? நான் தானே சொன்னேன், நான் தானே வெளியிட்டேன். அப்போ எல்லாரும் குச்சானுங்க வானத்துக்கும் பூமிக்கும். அவருக்கு எது? அவன் வந்து நாடக காதல், கள்ளக்காதல், இது வந்து சமீபத்துல 2வது மனைவியோட திருமண நாள் கூட 50வது ஆண்டுன்னு சொல்லிட்டு. ஆமா, அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நாங்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்க 4வது படிச்சிருக்கிறாங்க. 4வது படிக்கும்போது அவங்க ஆச்சாரி சமுதாயத்தை சார்ந்தவங்க, விஸ்வகர்மா. அவங்க அம்மா இட்லி சுட்டு கொடுப்பாங்க. அந்த இட்லி கொண்டு போய் தெருவில் விற்றுட்டு அங்கே வந்து டோக்கன் போட்டு கொடுப்பாங்க எஞ்சிய நேரத்தில் டாக்டருக்கு. அந்த வேலை பண்ணியிருந்தவங்க. அவங்க வந்து நர்ஸுங்கிறீங்க, அவங்க இதுங்கிறீங்க. எங்கே அது வந்து அவங்க அம்மா ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க திருவண்ணாமலையில். போயிட்டு தாலி எடுத்து தூக்கின்னு வந்துட்டான் ராமதாஸ். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது? ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒழுக்கக்கேடு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவான் மாதிரி ராமதாஸ். நாங்கள்லாம் போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணால் அந்த நிகழ்ச்சிக்கு ஞாயிற்றுக்கிழமை வரோம். ஊராக போய் சந்தையில் பேசி, அங்கே பேசி, இங்கே பேசி, மக்கள் அணிதிரட்டி அவங்கெல்லாம் அவங்க ஊருக்கு கூட்டுன்னு போயிட்டு அங்கெல்லாம் பண்ணவங்க நாங்கள். ஸோ இப்போ நாங்கள் தான் அதுக்கு வந்து ஆணி வேறு எல்லாமே. அப்போது இவங்க வந்து ராமதாஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனவன் தானே, அவருக்கு என்ன தெரியும்? ராமதாஸுக்கும் ஒன்றும் தெரியாது, சமுதாயத்தை பற்றி இவனுக்கும் ஒன்றும் தெரியாது, இடஒதுக்கீடை பற்றி அடியும் நுனியும் தெரியாத ஆளுங்க அவனுங்க. ஸோ நான் சொல்கிறேன், இதெல்லாம் என்கிட்ட எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆவணம் இருக்குது. ஆவணம்னா கோர்ட்டில் போட்டது, கோர்ட்டில் வாங்கின ஜட்ஜ்மெண்ட் இருக்குது.
இது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு இருக்கு இல்லையா, எல்லாரையும் முதலமைச்சர் எல்லாரையும் நான் சந்தித்து பேசி எடப்பாடியெல்லாம் அப்படியே கொடுத்துட்டாரா. எடப்பாடி 300 தடவை சந்திச்சிருக்கேன் நான் அவருக்கு இருந்த 4 ஆண்டு கால இதில். அவரெல்லாம் பார்த்து அவருக்கு ப்ரீஃப் பண்ணி அவரை சொல்ல வச்சு அதுக்கப்புறம் தானே பண்ணுறாங்க. சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன பேசுகிறாரு, இந்த CN ராமமூர்த்தி அவர்கள் தொடுத்த வழக்கு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அதை பார்த்துட்டு இந்த இதுக்கு வழக்குக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 35வது அரசாணை பிறப்பித்து பேக்வேர்டு கமிஷன் கேட்குறாங்க. பேக்வேர்டு கமிஷன் வந்து பரிந்துரை பண்ணி வந்துடுது. வந்த உடனே 2012 கொடுக்க சொன்னாங்க. இவங்க வந்து கடைசி காலம் அப்போ என்னென்ன அரசியல் அசிங்க பிடிச்சவங்க, அரசியல் ஆதாயத்துக்காக அரசியலுக்காக இதெல்லாம் வந்து ஏன் ஸ்டாலின் அவர்கள் கூட சட்டமன்றத்தில் சொன்னார்ல, 2012 இது முடிஞ்சு போனது, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் வந்து இவங்க கொடுக்கறதுக்கு காலதாமதம், தேர்தல் வரும்போது கொடுத்தாங்க அப்படின்னு. தேர்தல் வரும்போது கொடுக்கல, அதுக்கு முன்னாடி நான் நோட்டீஸ் கொடுக்குறேன். February 2ஆம் தேதி ஃபைல் பண்ண உடனே அதே மாதத்தில் கொடுக்குறாங்க. அன்றைக்கி சட்டசபை கூட்டும் போது என்ன நடக்குது, பாண்டியன் செத்து போகிறார், இல்லை காலையிலே பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மதியானம் வந்து அது தள்ளி போகுது. அப்போ 3 மணிக்கு வந்தாலும் கொடுக்குறாங்க. இது வந்து அறிவிக்கிறாங்க, சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணி தாம்மா அறிவிக்கிறாங்க, முன்மொழிஞ்சு அப்புறம் இது பண்ணி தான் அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. நோக்க காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது படிக்கிறாரு. அதில் என் பேர் தானே இருக்குது, நான் போட்டுத்தான். ஆனால் இதெல்லாம் மூடி மறைச்சிக்குவாங்க. இந்த ரவுடி மாதிரி குதிக்கிறவங்க தானே வெளியில் வரும். போய் முதல்ல ஊர்வலம் வந்துடும், அப்புறம் பொறுமையாக உண்மை கிளம்பி வரும். ஸோ இப்போ உண்மை கிளம்பி வருது, இப்போ எங்கே போய் ஓடி ஒளிவாங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? மற்றவங்க தெரிஞ்சவங்க அவங்க வந்து கட்சி நடத்துகிறாங்கம்மா. அதாவது பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், இந்த டுபாக்கூர் கட்சிக்காரன் கொஞ்சம் பணம் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு இவள் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவனை எங்கே போனாலும் ஒரு ரிப்பீட்டட் க்ரௌடு, அங்கே இருக்கிறவங்களும் கூப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமுதாயத்துக்கு செஞ்சுருந்தால் நம்ம சொல்லலாம். இந்த சமுதாயத்தை நம்ப வச்சு கழுத்தறுத்த நம்பிக்கை துரோகி, இன துரோகியாக தான் ராமதாஸ் அன்புமணி இருக்கிறாங்க. இப்போ இதுல இன்னொரு விஷயமும் வந்து பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை வந்து சப்மிட் பண்ணாதானே நாங்கள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் இவ்வளோ சமுதாய மக்கள் இருக்காங்க, இவங்களுக்காக சதவீதம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, ஏன் சாதிவாரி கணக்கு எடுத்து காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு? அதாவதுமா நான் சொல்கிறேன், எங்களுக்கு வந்து இன்றைக்கி இது கலாக்கா 10.5% கலாக்கா இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல கொடுங்க. நாங்கள் வந்து சகோதர சமுதாயம் பாதிக்காத அளவில் வழக்கு போட்டு நீதிமன்றத்தின் மூலமாக வாங்கினோம். இதை தடுத்துலாம் நிறுத்த முடியாது, கொஞ்சம் காலம் ஆகலாம். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த மாதிரி கொடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? இல்லை ராமதாஸுக்கு தெரியுமா? இல்லை அதை பற்றி பேசுகிறவங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? அப்படி ஒரு சட்டமே இல்லை. ஜாதிவாரி கணக்கு எடுத்து நடத்தி தலைகளை எண்ணி பணிகளை பிரித்து கொடு அப்படின்னு சொல்கிறது வந்து சட்டம் வந்து இல்லை. புரியுதுங்களா? அடுத்தது வந்து இதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்கே நடத்துகிறாங்க, பீகாரில். எவ்வளோ 500 கோடி செலவு பண்ணி 13 கோடி மக்களை கணக்கெடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி இடஒதுக்கீடை மாற்றிட்டாங்க. 65% மாற்றின உடனே என்ன நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணி விட்டான். எங்கன்னா பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எது நீங்கள் எடுத்தாலும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அது வந்து பேக்வேர்டு இது இருக்குது இல்லையா, பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், அது வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவன் தான் ஆர்டர் பண்ண முடியும், அதிகாரம் படைத்தவன். அவங்கக்கிட்ட கொடுத்து கேட்டு வந்தால் தான். இந்த நடைமுறை முழுக்க நான் செய்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ போய் கேட்குறானுங்க, எல்லாம் முடிஞ்சு போன பிறகு அங்கே போய் கேட்டு ஏன் கொடுக்கலன்னு. இப்போ தமிழகத்தில் வந்து தயாராக இருக்குது. என்ன பண்ணால் இது சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தெளிவாக நீங்கள் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்துட்டு வாங்கிடுங்க. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் இன்ஜினியரிங் கிடையாது. இருக்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறது. அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டிலையும் ஐஐடியிலும் கேட்டாங்க, இது இந்த மாநிலத்தில் இருக்குது, நீ வேறு இடத்துல கேட்டுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே வெளி மாநிலத்தில் ஒரு ஐஐடியில் கேட்டு வாங்கிட்டாங்க. அது என்றைக்கு வேணாலும் அறிவிக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல வந்து 3 மாதம் 6 மாதம் அப்புறம் வந்து 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் போட்டு இப்போ 1 வருஷம், இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அது வந்து சரியாகும். இதெல்லாம் வந்து நடைமுறை சிக்கல் எல்லாம் பண்ணுறோம். இப்போ காவேரி இஷ்யூ கொண்டாட முடிஞ்சதா பிரச்சனை, வழக்கு போட்டு அதுதான் தீர்வு. இந்த வந்து பாலாறு அணைக்கு தீர்வு, பாலாறு பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, இதெல்லாம் எப்படி வந்து நேராக பேசி சண்டை போட்டால் வந்தது? சும்மா போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் வழக்கின் வழியாக நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ,
சட்டத்தின்படி தான் பெற முடியும். அதை தான் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். உங்களெல்லாம் வந்து என் பின்னாடி வன்னியர் இருக்காங்க அப்படியெல்லாம் செய்யலை. வன்னியர் பின்னாடி நான் இருந்து அந்த சமுதாயம் முன்னேற்றுவதற்கு வாழ்வதற்கு இதை செஞ்சுருக்கிறேன். ஸோ இது வந்து நான் பொது சொத்து 200 லட்சம் கோடி எந்த சமுதாயத்துக்கு இருக்குது? 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிர்வாகம் பண்ணுறாங்களே, அதில் வந்து நீங்கள் உன்னுடைய சொத்து ஏமாத்தினே அதை ஒப்படைக்கணுமா இல்லையா? அந்த லிஸ்ட்டில் வந்து 58வது அறக்கட்டளை தானே. அதை பற்றி பேச மாட்டான், வெள்ளரிக்க விட மாட்டான். புரியுதுங்களா? இதே மாதிரி இடஒதுக்கீட்டில் வந்து என்ன பண்ணாங்க, கலைஞர் என்ன சொன்னார், நான் தானே கையெழுத்து போடும்போது ஒரு கனி கொடுத்துருக்கேன்னு புளித்தான் மாற்றி தரேன்னாரு. அப்புறம் தான் அது வழக்கு போட்டோம். அவரை எதிர்த்து அவர் முதல்வராக இருக்கும்போது தான் வழக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்திருக்குது. கவுல் அவர்கள் தான் சீஃப் ஜஸ்டிஸ். கவுல் அவர்கள் தான் தமிழ்நாடு சென்னை மதராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய இருக்கும்பொழுது அவர் தான் இறுதி ஆணை உடனே 15 நாளில் கொடுன்னு ஆணை போட்டார். ஸோ அப்போ ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லை, அவங்க கைது சிறை அப்படின்னு இருக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் பொறுமை காத்து அதுக்கப்புறம் திரும்ப கண்டெம்ட் போட்டு தான் கொண்டு வந்தோம். இதெல்லாம் வந்து வழக்கின் வழியிலே வந்தது. இவர் இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டு நீதியரசர் சந்திரசூட் சீஃப், அவர் என்ன சொன்னார், நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு தயங்கக்கூடாது, அச்சப்படக்கூடாது, உங்களுக்கு நியாயம் இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாங்கள் அதுதானே போகிறோம். எப்போ வந்து 25 பேர் துப்பாக்கியால் சுட்டு இறந்த பிறகு உயிரை ஆயுதமாக ஏந்தி நாங்கள் போராடுறோம். ஒருத்தரும் கூட துப்பாக்கியால் சுட்டு செத்து போகிறான். ஒரே ஒரு காவல்துறையினர் அடித்தாங்களா? சுட்டவன் அடிப்பான்ல ஒரு சாதாரண இதில். 25 பேர் இழந்தும் வீரியத்தோடு தைரியத்தோடு சத்தியத்தன்மையோடு போர்க்களத்திலே போர் மாதிரி கண்டவர்கள் அல்லவா, அதெல்லாம் வழி நடத்துகிறவன் யார்? நான் தானே. ஸோ இவன் வந்தானா, இவன் போட்டு இதில் போய் குடிச்சிட்டு கிடந்தான் பாண்டிச்சேரியில் தங்கம் ஒயின்ஸில் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு. சரி, அவனை பற்றி பேசி புரோஜனம் இல்லை. அப்படிலாம் வரும்பொழுது இனிமேல் உயிரை தியாகம் செய்ய வேண்டாம், நாம் அறிவை ஆயுதமாக ஏந்துவோம் என்று சொல்லித்தான் அறிவை ஆயுதமாக ஏந்துவோம், அறவழியில் போராடுவோம், அனைத்து உரிமைகளையும் பெற்றெடுப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து என் வேலையை பார்த்துருக்கேன். அதுதான் இந்த அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி. இதுக்கான கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது. அதன் வழியில் நடத்திட்டு வரோம். சிறப்பாக இருக்கும். இதில் வந்து சும்மா வந்துக்கிட்டு போகிறவங்கலாம் இங்கே வர முடியாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி என்னென்னா, ஒரு வன்முறையாளர்களாக இந்த சத்திரியர்களை இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை வந்து நீ பண்ணுறல்ல. நாங்கள் எப்படி போய் ஊருக்கு கூப்பிட்டோம்? நாங்கள் ஊர் படுக்க நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசையாக யார் இருக்கிறீங்க? இவர் அந்த தட்டான் இந்த இரும்பு இதெல்லாம் அடித்து கொடுப்பாங்க, ஏறு குச்சி, அப்புறம் மண்வெட்டி, அதெல்லாம். அதுக்கு அடுத்தது யார்? பொற்கொள்ளர், அவங்க நகல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க கிராமத்தில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது யார்? அதுக்கு அடுத்து ஆச்சாரிங்க, அவங்களாம் இருந்தாங்களே. அதுக்கப்புறம் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு முடி வெட்டுறோம், சலவை தொழிலாளி, சவர தொழிலாளி. நீங்கள் தனியாக போய் கேட்டு பெற்றிட முடியாது, எங்கள் கூட வாங்க, நாங்கள் உங்களுக்கு வாங்கித்தரோன்னு சொல்லிட்டு சமூக நீதியை பேசி எல்லாரையும் அரவணைச்சது நாங்கள். அவருக்கு எதுவும் தெரியாது. சமூக நீதி கட்சி என்பது ஜாதி கட்சியாகி, ஜாதி கட்சி என்பது குடும்ப கட்சியாகி, குடும்ப கட்சி என்பது வேற கேவலமான கட்சி ஆயிடுச்சு. இப்போ என்னதான் பாமகவில் உட்கட்சி பூசல் சண்டை எல்லாமே இருந்தாலுமே வந்து அதிமுகவிற்கும் திமுகவுக்கும் வந்து பாமக கட்சி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வன்னியர்களோட ஓட்டு வந்து மிக முக்கியமா பார்க்கப்படுது, அந்த ஓட்டுகள் எல்லாமே பாமக பின்னாடி தான் இருக்கு, அதனால அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ பாமக வந்து ஐயோ பாவம் பாமக, காணாமல் போகும் பாமக, புரியுதுங்களா? அவங்க வந்து எதை எடுத்தாலும் செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிக்கிறார்கள். யார் ஓட்டு வந்து பாமக வன்னியர் ஓட்டு, வன்னியர் பாப்புலேஷன் எவ்வளோ? 3 கோடி பேர், புரியுதுங்களா? அவங்க வாங்குகிற ஓட்டு எவ்வளோ? 3 லட்சம். அப்புறம் இது வந்து அந்த ஓட்டுக்காக அப்படியே அலைவாங்களா? இவங்க வந்து போக்கிடமற்றவர்கள், அனாமதேய பேர்வழிகள். இவங்களை யார் கூப்பிட போகிறாங்க? அதாவது இவன் பின்னாடி இருக்குது, நாங்கள் சேர்ந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், நாங்கள் சேர்ந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் கதை விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? கூட்டணியே இல்லாத போது என்னாச்சு? 2016 ஒரு இடம் கூட ஜெயிக்கல, டெபாசிட் வாங்கலை, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த உங்கள் கட்சியின் நிலைமை என்ன? 2009 உங்கள் கட்சி முடிஞ்சு போச்சு. இந்த கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கிடையாது 2009 அப்போ 2000 அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னா 8 எம்எல்ஏ இருக்கணும், 8% ஓட்டு வாங்கியிருக்கணும், எதுவும் இல்லை. இல்லைன்னா 2 எம்பி இருக்கணும், எதுவுமே இல்லையா? இல்லாத கட்சிக்கு ஏது? இப்போ வந்து நாங்களும் கட்சி பதிவு பண்ணியிருக்கோம், அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி. அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி கெசட்டில் இப்போ வெளிவிட்டாங்க. யாரெல்லாம் இது வந்து ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி லிஸ்ட்டில் தான் இருக்கான். மாம்பழ சின்ன எனக்கு வந்தது உனக்கு வந்ததுலாம் கிடையாது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க இல்லையா, எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு. இது பதிவு பண்ணி ரெகனைஸ்டு பார்ட்டியாக இருந்தால் தான் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போக முடியும், எனக்கு போகவே முடியாது. அதெல்லாம் அது வந்து கவனிக்காது. எவ்வளோ கட்சி இருக்குது அது ஒன்று, ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி.
தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிறாங்க இல்லையா, 8% ஓட்டு வாங்கின சீமான், 8% ஓட்டுக்கு மேலே 2 எம்பி இருக்கிற இவர், விடுதலை இவங்கள மாதிரி இருக்கிறவங்கலாம் அவங்க ஏதாவது பிரச்சனை வந்தால் அது அணுகலாம். இவங்க எங்கே போய் அணுகுறது? இல்லாத இதுதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க வந்து தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஓட்டு வங்கி ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட கட்சி வந்து யார் தேடுவாங்க? அப்போ கூட ராமதாஸ் சொல்றார், யாராக இருந்தாலும் அவரை பொறுத்தவரை என்கிட்ட தான் வந்து தேசிய கட்சி ஆனாலும் மாநில கட்சி ஆனாலும் என்கிட்ட தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கணும். நான் தான் வந்து ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கொடுப்பேன். இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்தவன் தான் வேட்பாளரை நிற்க முடியும், அவங்க ஏற்றுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் அவர் சொல்லி பேசுகிறாரு. அப்போ நான் தான் பணம் வாங்குவேன். அவ்வளோ அளவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? சுசீலா தான். சுசீலா வந்து கட்சி எடுத்து நடத்துகிறாங்க. சுசீலா வந்து அவருடைய 2வது மனைவி. நான் சொல்லும்போது யாரும் கேட்கல. ஃபோட்டோவோட வந்த பிறகு கரெக்டு, இவர் அத்தனை வருஷமாக சொல்லிங்கிறாரு, நாம் கேட்கணும்னு வந்து சொல்கிறாங்க. சில பேர் மன்னிப்பு கேட்குறாங்க, சில பேர் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஸோ நான் உண்மையை சொல்கிறேன். உண்மையினா எனக்கு ராமதாஸ் கூட இருக்கிறதுக்காக இல்லை. செய்திகள்லாம் கூட வெளியே வந்துருது, இந்த மாதிரி சுசீலா அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களே இயக்கிட்டு இருக்காங்க. அன்புமணி வந்து தலைவராக ஆனதுக்கப்புறம் அவரோட கை ஓங்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் அப்படின்ற மாதிரி. அவருடைய கையெல்லாம் ஓங்குறதுலாம் இல்லை. எங்கே அவன் எங்கே இப்போ வந்து இது இருக்குல்லம்மா, என்னம்மா இப்போ வந்து ராமதாஸ் வந்து எல்லாம் வயசான குரூப்பு, தைலாவரத்தில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து என்னென்னா பஜனை கோஷ்டி, வெளியே போயெல்லாம் அங்கேயே பஜனை பண்ணிக்கின்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. இருக்கிறத வச்சு ஆக்டிவேட் பண்ணி பழைய ஆளுங்களை கூப்பிட்டு எதாவது பண்ணுவாங்க. அங்கே வந்து கரகாட்ட கோஷ்டி, எது அன்புமணி அங்கங்கே ஓடி ஓடி பண்ணுறாங்க. யார் வராங்க? எத்தனை பேர் வராங்க? ஒன்றுமே இல்லையே. அவங்க கூட்டத்தில் வர்றதில்ல. நான்லாம் அவங்க நடைப்பயணம் வந்தேன்னா காலால் நடந்து வந்தேன். அவங்க வந்து நடைப்பயணம்னு சொல்கிறாங்க. எதில் போகிறாங்க? வண்டியில் போயிட்டு 100 மீட்டருக்கு முன்னாடி ஏறி மைக்கு பிடிச்சி பேசிட்டு போகிறாங்க. நான் நடைப்பயணம் வந்து 23,000 பேர் அங்கேருந்து வந்து சென்னை வரலாம். வர சேர்ந்துட்டு வந்து இதை தவிர மக்கள் இது குறையல. அத்தனை நாள் நாங்கள் நடந்தே இருந்தோம் தொடர்ந்து. ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு மக்களுக்கு வந்து அப்படியே நாங்கள் அங்கெல்லாம் போகிறோம் இங்கெல்லாம் வரோன்னு சொல்லிட்டு. இப்போ ராமதாஸ் வந்து 10ஆம் தேதி கெடு வச்சுக்கிறாரு இந்த இதுக்கு கொடுக்கறதுக்கு. அவங்க என்ன சொல்கிறானுங்க, அவனே ஒரு அறிக்கை விடுறான், யார் இந்த குழு, அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கெல்லாம் இங்கே வாங்க, பனை ஊருக்கு வாங்க, உங்களை நாங்கள் நல்லா கவனித்து அனுப்புகிறோன்னு போடுறான். அப்படியே இதெல்லாம் இருக்குது வேண்டாம். அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ டான் மாதிரி அங்கே போயின்னுக்கிறாரு. இவர் யார் பெரிய ஆள் ரவுடின்றது இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும். இது 10ஆம் தேதிக்கு அப்புறம் இல்லைன்னா இன்னும் ஒரு தேதி எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா அதுக்கப்புறம் ராமதாஸ் அன்புமணி நீக்கி விடுவார், அன்புமணி ராமதாஸை நீக்கிடுவார். 2 பேரும் போக வேண்டியது தான். ஓட்டை கையில் எடுத்துக்கிட்டு. அவங்களுக்கு ஏற்கனவே சொத்துலாம் இருக்குது இல்லைம்மா, இத்தனை லட்சம் கோடி இருக்குது. அதில் 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கிற 2.5 லட்சம் கோடி மேலே வச்சுருக்காங்க. அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க? அவங்களுக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. உங்களை பற்றி மற்ற பற்றியோ ஏழைகளை பற்றியோ அவங்க என்றைக்காவது இருந்தானே பேசியிருக்கணும்ல. இவ்வளோ நாள் என்றைக்காவது அவங்க 10% ஒதுக்கீடுன்னு சொன்னாங்களே, இங்கே கொடுத்த பிறகு தான். அதுக்கு பாராட்டு கூட்டம் நடத்துனாங்களே, நான் தானே நடத்தினேன். பொது சொத்து வாரியத்துக்கு இவருக்கு யார் பாராட்டணும்? நான் தானே நடத்துனேன். ஸோ அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தவங்க உழைப்பை திருடுறவர்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போட்டால் வந்து அவன் நாய் ராம்தாஸ், இவன் தான் ராம்தாஸ்ன்னு சொன்ன தலைவன் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த வெளியில் பத்திரிகையில் வர்றதை வச்சு வயசை வச்சுலாம் பார்க்காதீங்க. அவன் செஞ்ச செயலை வச்சு பாருங்கள். செயல் தான், ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தன் வாய்ஸ். பேச்சை விட அவனுடைய செயல்பாடு தான் வெளிப்படுத்தும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றிம்மா. அப்போ அவரு எவ்வளோ நேரம்ப்பா?